ஸ்டாப் யூஸிங் மீம் வேர்ட்ஸ் இன் தமிழ் சாங் லிரிக்ஸ். ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு பாட்டில் இது வந்துச்சு, நானும் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கடந்து போயிட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த சாங் லிரிக்ஸ் ஹேஸ் திஸ் கேட்ச் ஃப்ரேஸ் ஹேஸ் அ ஹூக். இது என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது நல்லா ஹையாக இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்குது, டேய் அப்படின்ற ஃபீலை கொடுக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டு 2-3 வாட்டி கேட்டப்பறம் சப்புன்னு ஆயிடுது. எக்கனாமிக்ஸில் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மொதல் வாட்டி ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணும் போது இருக்கிற சந்தோஷம், 2வது வாட்டி 3வது வாட்டி அதை கன்சியூம் பண்ணும் போது அந்த சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே போகும். மியூசிக் அப்படிப்பட்டது இல்லை. மொதல் வாட்டி கேட்கும் போது என்ன ஃபீல் கொடுக்குதோ, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்குறப்பமோ அதே ஃபீலை அதே மெமரிக்கு கொண்டு போய் கொடுக்குற சக்தி இந்த மியூசிக்கு இருக்குது. பட் ரீசெண்ட் டைம் சாங்ஸ் அதுதான் பண்ணுதான்னா இல்லை. All these famous catchphrase words is ruining the longevity of the song. அதுக்குன்னு இப்போ வர்ற எல்லா பாட்டிலுமே லிரிக்ஸ் மோசமாக இருக்குன்னுலாம் சொல்ல வரல. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்கே பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. தமிழ் மொழின்றது ஓமை, உருவகம், சிலேடைன்னு ரிச்சான மொழி நட கொண்ட ஒரு மொழி. அதை பாட்டில் அழகாக ஈஸியாக யூஸ் பண்ணி அந்த பாட்டை இன்னும் மெருகேற்றிருக்காங்க. இந்த வீடியோ மெயின் ஸ்ட்ரீம் கிரியேட்டர்ஸ் பார்ப்பாங்களான்னா எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு புட் திஸ் அவுட் டு த அப்கமிங் கிரியேட்டர்ஸ். இதுதான் மெயின் ஸ்ட்ரீம், இதுதான் மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுடைய படைப்புலையும் இதை இன்கார்பரேட் பண்ணி உங்கள் படைப்பை கொச்சப்படுத்தாதீங்க. பிகாஸ் ஆர்ட் இஸ் சப்போஸ் டு டச் யர் சோல், நாட் பி ட்ரெண்டிங்.